பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அன்புமணி நீக்கம் என மருத்துவர் ராமதாஸ் அறிவிச்சிருக்கக்கூடிய அறிவிப்பு அவருக்கே உலை வைக்கப் போகிறது என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். தந்தை மகனுக்கு இடையே நடக்கக்கூடிய மிக நீண்ட நெடிய போராட்டத்துல அன்புமணிதான் ஜெயிப்பார், ராமதாஸ் வெற்றி வாய்ப்பை இழப்பார் என்கிறார்கள் அதே அரசியல் பார்வையாளர்கள். அரசியல்ல பழுத்த அனுபவம் பெற்ற ராமதாஸ் கடந்த சில மாதங்களாக தன்னுடைய முடிவுகள்ல தவறுகளை செய்து வருகிறார் என்றும் குற்றம் சாட்டுகிறார்கள் அதே அரசியல் பார்வையாளர்கள். இது பற்றிய விரிவான செய்தியை இப்போது பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாசுக்கும் பாமக தலைவர் அன்புமணிக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல் போக்கு அரசியல் தொடர்புடையது அல்ல. உண்மையில் மருத்துவர் ராமதாஸ் சுசிலா என்ற பெண்ணை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு பண நிர்வாகம், சொத்து தொடர்பான விஷயங்களை சுசிலாவுக்கு எழுதி வருவதன் பின்னணியில்தான் இந்த மோதல் வெடித்துள்ளது என்பது திரைமறைவு செய்தியாகும். தற்பொழுது உச்சகட்டமாக மகன் என்றும் பாராமல் அன்புமணியை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கம் செய்திருக்கிறார் ராமதாஸ். இது மட்டுமல்ல, அன்புமணி பெயரில ரா என்ற எனது இனிஷியல் மட்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம், ராமதாஸ் என்ற பெயரை பயன்படுத்தக் கூடாது, வேண்டுமானால் புதிய கட்சியை தொடங்கிக் கொள்ளலாம், அதே வேளையில அன்புமணி அரசியலுக்கு தகுதியற்றவர் என்றெல்லாம் பேசி 16 குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லாத காரணத்தினால் அன்புமணி கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார் என்று அறிவிச்சிருக்காரு மருத்துவர் ராமதாஸ். அதே சமயம் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த பதவி நீக்கம் என்பது கட்சி விதிகளின்படி செல்லாது. பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழுதான் இது குறித்து முடிவெடுக்க வேண்டும். ஏற்கனவே தேர்தல் கமிஷனிடம் அன்புமணிதான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் என்பதை உறுதி செய்திருக்கிறோம். எனவே மருத்துவர் ஐயா ராமதாஸ் சொல்வது செல்லாது என வழக்கறிஞர் பாலு தெரிவித்திருக்கிறார். பதிலுக்கு ராமதாஸ் தரப்புல தேர்தல் ஆணையம் தொடர்பான ஆவணங்கள் உங்களிடம் இருக்கிறதா, முதல்ல அதை வெளியிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே மோதல் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதனிடையே என்ன நடந்தது என்பது குறித்து நாம் விசாரித்த போது பல தகவல்களும் கிடைச்சிருக்கு. தைலாபுரத்தில் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்த போது அன்புமணி கடலூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் சொகுசு விடுதியில தங்கியிருந்தாராம். காலை 9:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை அவர் தொலைக்காட்சியில மருத்துவர் ராமதாஸ் பேட்டியை பார்த்து கொண்டே இருந்தாராம். அருகில் இருந்த நட்சத்திர ஹோட்டல்ல இருந்து அவருக்கு டிஃபன், காஃபி அனைத்தும் வந்தன. காலை டிஃபனை முடித்து தேநீரையும் அருந்தியபடி தொலைக்காட்சியை சீரியஸ் இல்லாமல் பார்த்து கொண்டிருந்தார் அன்புமணி. மருத்துவர் ராமதாஸ் பேட்டி முடிவடைந்ததுக்கு அப்புறம் வழக்கறிஞர் பாலுவை கைபேசியில் அழைச்சிருக்காரு. இது சம்பந்தமாக சட்ட ரீதியாக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி கொள்கை ரீதியான என்ன முடிவு என்பதை தெரிவிங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் போனை வைத்துவிட்டு ஓய்வெடுக்க சென்று விட்டாரு. அன்புமணி எந்தவித டென்ஷனும் இல்லாமல் இருந்த இந்த சமயத்துல மருத்துவர் ராமதாஸ் உச்சகட்ட டென்ஷனுக்கு ஆளாகியிருந்தாரு. காரணம், அன்புமணியை நீக்க போகிறேன் என்று சொன்ன அவருடைய அழைப்புக்கு அவரது ஆதரவாளர்களே வரவில்லை என்பதுதான். குறிப்பிட்ட சிலர் மட்டுமே வந்திருந்தார்களாம். குறிப்பாக சொன்னால் மருத்துவர் ராமதாஸோட மூத்த மகள் டாக்டர் ஸ்ரீகாந்தி கூட வரவில்லை. பத்திரிகையாளர் சந்திப்பு முடிந்த பிறகுதான் அவர் வந்தார். அவரும் ஹாயாக மதியம் லஞ்ச் சாப்பிட்டு விட்டு விடைபெற்று சென்று விட்டார். அதாவது அன்புமணியை நீக்க போகும் செய்தியை கேள்விப்பட்டு ராமதாஸ் ஆதரவாளர்களே அவரது ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் கையொப்பமிடாமல் மருத்துவர் ராமதாஸ் தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மருத்துவர் ராமதாஸை பொறுத்தவரையில பாட்டாளி மக்கள் கட்சியில வயது மூத்தவர்களும் வன்னியர் சங்கத்தை சேர்ந்தவர்களும் காடுவெட்டி குரு ஆதரவாளர்களும் அவருக்கு ஆதரவாளராக இருக்கிறார்கள். அதே சமயம் அன்புமணிக்கு வன்னியர் சங்கத்துல 25% பேரும், பாட்டாளி மக்கள் கட்சியில ஒட்டுமொத்த இளைஞர் பட்டாளமும் அவருக்கு ஆதரவாக நிற்கிறார்கள். தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியில யாருக்கு பலம் அதிகம் என்று உற்று பார்த்தால் அன்புமணிக்கு தான் அதிக ஆதரவு இருக்கிறது என்பது தெரிய வருகிறது. இதனிடையே பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைப்பதற்காக ஏற்கனவே கடந்த 2 மாதங்களாக அன்புமணி பேசி வருகிறார். மருத்துவர் ராமதாஸோட இறுதி முடிவு என்ன என்பதை தெரிந்து கொண்ட பிறகு இது குறித்து பேசலாம் என டெல்லி பாஜக மேலிடம் தகவல் தெரிவிச்சிருக்கு. இந்த நிலையில் தமிழகத்துல பாட்டாளி மக்கள் கட்சி மத்தியில நிலவக்கூடிய பிரச்சனை குறித்து டெல்லி பாஜக மேலிடமும் தீவிர விசாரணையில இறங்கியிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி கொள்கை விதிப்படி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரை அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. இதன் மூலமாக காலம் தாழ்த்தாமல் அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியை தங்களோடு சேர்த்துக் கொள்வது என டெல்லி பாஜக மேலிடம் முடிவு செய்திருக்கிறது.
இது தொடர்பாக பஞ்சாயத்து செய்வதற்காக மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சென்னைக்கு அனுப்பவும் பாஜக மேலிடம் திட்டமிட்டிருக்கிறது. சென்னை வரக்கூடிய நிர்மலா சீதாராமன் அன்புமணி விவகாரம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் பேச இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிச்சார் அப்படின்னா பாஜக கூட்டணியில அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி இணையும் என்ற தகவல்கள் விரைவில் வெளிவர காத்திருக்கிறது. இதற்கிடையே பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்னமும் யாருக்கு சொந்தம் என்பதை முடிவு செய்வதற்காக மருத்துவர் ராமதாஸ் ஒரு பக்கமும் அன்புமணி ஒரு பக்கமும் நீதிமன்றத்தை நாடவும் காத்திருக்கிறார்கள். ஒருவேளை இருவரும் நீதிமன்றத்திற்கு சென்றால் சட்ட விதிகளின்படி அன்புமணிக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தம், மாம்பழ சின்னமும் அவருக்கு தான் சொந்தம். ஏனென்றால் பொதுக்குழு தான் இதனை முடிவு செய்ய வேண்டும். எனவே பொதுக்குழு என்ன சொல்கிறதோ அதுவே இறுதி தீர்ப்பு என நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வரலாம். தற்போதைய சூழ்நிலையில மருத்துவர் ராமதாசுக்கு பின்னால் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பெரும்பாலான பேர் தங்கள் ஆதரவிலிருந்து பின்வாங்குவார்கள் என தெரிய வந்திருக்கிறது. தனக்கு பின்னால் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில செயல்பட்டு வரக்கூடிய ராமதாஸ் அவர்கள் அனைவரும் சைலண்ட் ஸ்லிப்பர்கள் என்பதை வெகு விரைவில் உணரும் தருணம் வரும் என்பதுதான் அந்த செய்தி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.